சுப்பிரமணியன் அவர்கள், உதவி இயக்குனர் ஓய்வு, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அவர்களையும், இந்த நிகழ்வினுடைய சிறப்பு சொற்பொழிவாளராக அமர்ந்துள்ள ஐயா திரு சே கோவிந்தராஜ், காப்பாட்சியர் ஓய்வு, அரசு அருங்காட்சியகம் கிருஷ்ணகிரி அவர்களையும் அன்புடன் தொல்லியல் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தற்பொழுது அறக்கட்டளை சொற்பொழிவினை ஐயா ரா பூங்குன்றன் ஐயா அவர்கள் தலைமையேற்று தரும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு என்னை தலைமை தாங்க வேண்டிக் கொண்ட தொல்லியல் கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜ் அவர்களை ஏறத்தாழ 12 ஆண்டுகளாக அறிவேன். அவர் பணியில் இருந்தபோதும் சரி, வெளியில் வந்தபோதும் சரி, நிறைய கள ஆய்வு செய்து கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவார். கல்வெட்டாக இருந்தால் எனக்கு அனுப்புவார், படித்து கொடுங்கள் என்று அனுப்புவார். என்னாலையும் படிக்க முடியவில்லை என்றால் பேராசிரியர் சுப்பராயல் அவர்களுக்கு அனுப்புங்க, அவர் நல்லா படித்து கொடுப்பார்னு சொல்லியிருக்கேன். அவர்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கேன். ஏனென்றால் தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள் மொழித்திறன் முட்டு அறுபடாத கல்வெட்டுக்கள், நிறைய பிழைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது தவறு இல்லை. ஏனென்றால் அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு தான் மொழி தெரியும். அந்த அடிப்படையில் தாங்கள் தெரிந்ததை, அறிந்ததை, செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியெல்லாம் நிறைய கல்வெட்டுகள் பின்னால் கிடைத்தது. அவர் தான் கண்டுபிடித்தார். ஏறத்தாழ 100 கல்வெட்டுகளுக்கு மேல் அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். ஓய்வு பெற்ற பின்பும் வரலாற்று குழு ஒன்றை அமைத்து கொண்டு அந்த உறுப்பினர் மூலம் செய்தி தெரிந்து அந்த கல்வெட்டுக்களை படியெடுத்து அனுப்பியிருக்கின்றார். இவர் கண்டுபிடித்த கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் வணிகர், அதை சாதாரண மக்கள், பழங்குடிகள் இவர்களை பற்றிய கல்வெட்டுகளாக இருப்பதை பார்க்கின்றோம். அதிலே பல புது செய்திகளும் கிடைத்திருக்கின்றன. அந்த கல்வெட்டுக்களை அவர் நூலாக வெளியிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நிரந்தரமாக அடிக்கடி படித்து அதில் ஏதேனும் திருத்தம் செய்ய முடியுமா என்று பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓய்வு பெற்ற பின்பும் வீட்டில் அமைதியாக இருக்காமல் ஒரு வரலாற்று குழுவை உருவாக்கி அவர்கள் மூலம் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள், ஏறத்தாழ 100-120க்கு மேலே இருக்கும் கண்டுபிடிப்புகளை தமிழகத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் இந்த சொற்பொழிவாற்றுவது தகுதியான நிலையிலே இருக்கின்றார். நிறைய நேரம் பேசாமல் அவரை பேச அழைக்கின்றேன். என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த தொல்லியல் கழகத்தில் 1998 அதாவது புதுக்கோட்டையில் நடந்த அந்த கருத்தரங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு கட்டுரை வாசித்தேன். இப்பொழுது 27 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த முதல் கட்டுரை சிந்துவெளி நாகரிகத்தில் திராவிட கட்டடக்கலை கூறு என்ற ஒரு கட்டுரை வாசித்தேன். அதுதான் என்னுடைய முதல் கட்டுரை. நான் இதுவரை நான் கட்டுரை எந்த கருத்தரங்கத்திலும் வாசிக்கவில்லை. அந்த கருத்தரங்கத்தில் தான் வாசித்தேன். அப்பொழுதும் இதுபோன்று தான் பல அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அந்த கட்டுரை வாசிப்பது எனக்கு பெரிய நடுக்கமாக இருந்தது. அந்த கட்டுரையை வாசித்து முடித்தவுடன் ஒருவர் என்னிடம் கேள்விகளை கேட்டார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 2 கலாச்சாரங்களுக்கும் இடையே 1500 ஆண்டுகள் இடைவெளி இருக்கின்றன. 2 கலாச்சாரங்களுக்கும் இடையே 1500 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றன. இந்த 2 கலாச்சாரங்களையும் எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பேசலாம் என்பது போல் பேசினார். இப்பொழுது அவர்தான் அந்த ஒரு கருத்து இருக்கு பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகமும் திராவிட நாகரிகமும் என்ற ஒரு தாக்கம், அதற்கான தலைவராக இருக்கக்கூடிய திரு ஐயா ராஜன் அவர்கள் தான் அந்த பொறுப்பினை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 27 ஆண்டுகள் காலமாக தொடர்ந்து அந்த பணிகளை நாங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நன்றி. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில்தான்
ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் தீனா சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயரில் அறக்கட்டளையை நிறுவினார்கள். அதே அறக்கட்டளையினுடைய சொற்பொழிவாக இப்பொழுது நான் இந்த கட்டுரையை வாசிப்பதற்கு அனுமதி அளித்த தமிழக தொல்லியல் கழகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக கர்நாடக எல்லைப்புறமாக இருக்கும் ஒசூர் பகுதியான முரசு நாட்டை தலைமை இடமாக கொண்டு முரசு நாடாழ்வார்கள் என்னும் தலைவர்கள் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆண்டனர். கங்கவாடி பகுதியை விஷ்ணுவர்தனன் கைப்பற்றிய பின்பும் இவர்களே போசர்களின் இப்பகுதிக்கான மகாமண்டலேஸ்வரர்களாக இருந்து ஆண்டனர். கல்யாணி சாளுக்கியர்களின் கீழ் மகாமண்டலேஸ்வரர்களாக இருந்த போசலர்கள் தங்கள் பெயருக்கு முன்னால் திரிபுவன மல்லன் என வைத்து கொண்டனர். போசலர்கள் வலிமை பெற்று சுதந்திரமாக திரிபுவன சக்கரவர்த்திகளாக ஆள தலைப்பட்ட போது அவர்களுக்கு கீழ் மகாமண்டலேஸ்வரர்களாக இருந்த பூர்வாதராயர்கள் தங்களை திரிபுவன மல்லன் என அழைத்து கொள்ள தொடங்கினர். இவர்களை பற்றி வடக்கே கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் மாலூர் வட்டம் தொட்ட தேவனஹள்ளி, மேற்கே ஆனைக்கல் வட்டம் ஜிகினி, தெற்கே தென்கனிக்கோட்டை வட்டம் மல்லிகார்ஜுன துர்க்கம், கிழக்கே கிருஷ்ணகிரி வட்டம் சிகரமானப்பள்ளி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய அப்போதைய மாசந்தி நாடு, முரசு நாடு, விரிவி நாடு ஆகியவற்றிலிருந்து இதுவரை 75 கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் 18 கல்வெட்டுக்கள் கர்நாடகத்திலிருந்தும் 67 கல்வெட்டுக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்தும் கிடைத்துள்ளன. போசலருக்கு கீழ் இவர்கள் இருந்தபோதும் அரிதாகவே தங்களது மேலாண்மை அரசரை இவர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டனர். மேலும் இவர்களது கல்வெட்டுகள் அனைத்தும் தமிழிலேயே உள்ளன. கர்நாடகத்தில் பூர்வாதராயர்களை பற்றிய சில கல்வெட்டுக்கள் எபிகிராஃபியா கர்நாடிகா வால்யூம் 9 13 கல்வெட்டுகளும் 10 2 வெளிவந்துள்ளன. தமிழகத்தில் தருமபுரி மாவட்ட கல்வெட்டுக்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுக்கள் ஆகிய இரு தொகுதிகளிலும் சேர்த்து 18 கல்வெட்டுக்கள் வெளிவந்துள்ளன. இவை போக கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவுடன் அருங்காட்சியகமும் இணைந்து மேற்கொண்ட கள ஆய்வுகள் வாயிலாக 30 கல்வெட்டுக்கள் பூர்வாதராயர்களை பற்றி மட்டும் கிடைத்துள்ளன. இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் இவர்களது கல்வெட்டுக்கள் கிடைத்ததே என்னை இவர்களை பற்றிய ஆய்வினை மேற்கொள்ள தூண்டியது. எங்கள் கள ஆய்வுகள் இன்னும் முடியவில்லை. தேன்கனிக்கோட்டை மற்றும் ஒசூர் பகுதியில் இருந்து மேலும் சில கல்வெட்டுக்கள் கிடைக்கும் என்று தோன்றுகிறது. முந்தைய ஆய்வுகள் ஏஆர்இ அறிக்கை 1969-70 தான் முதலில் பூர்வாதராயர்கள் என்னும் வம்சத்தினர் தமிழ்நாட்டு ஒசூர் பகுதி, கர்நாடகாவின் மாலூர், பெங்களூரு, ஆனைக்கல் பகுதியை ஆண்டனர் என குறிப்பிடுகிறது. அதன் பிறகு வரலாற்றில் தகடூர் என்ற நூலில் போசலர்களின் ஆட்சியில் குறுநில தலைவர்களாக இருந்தவர்களில் கங்க வம்சத்தவரை பற்றி அவர்களை சேர்ந்தவர்களாக திரிபுவனமல்ல பூர்வாதராயன், அத்திமல்லன், அவன் மகன் தாமத்தாழ்வான் மகன் அத்திமல்லன், மல்ல பூர்வாதிராசன் மற்றும் பூமி நாயக்கன் ஆகியோரை அறிஞர் சாந்தலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பேராசிரியர் PV கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போசலர்களின் மகாமண்டலீஸ்வரர் பூர்வாதராயர்கள் என்னும் தலைப்பில் கன்னடத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த 3 பேர் தான் இதுவரையில் பூர்வாதராயர்கள் என்ற தலைப்பிலே ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். திரு PV கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சோழர் காலத்தில் வரி வசூல் செய்யும் புறவு வரி திணைக்களத்தார் என்னும் சொல்லே கர்நாடகாவில் திரிந்து பூர்வாதராயர்கள் ஆகியது என கருதுகிறார். மேலும் அவர் பூர்வ ஆதி ராயர்கள் என பிரித்து பூர்வ ஆதி ஆகிய 2 சொற்களும் மிக பழமையானவர்கள் என்ற பொருளில் இரட்டை வார்த்தைகள் என்று கருதுகிறார். இவ்விரண்டு கருத்துக்களை காட்டிலும் பூர்வ என்னும் சொல் கிழக்கு என்ற பொருளில் தாங்கள் தொடக்கத்தில் கிழக்கில் இருந்து வந்தவர்கள் என்னும் பொருள்படுமாறு தங்களை பூர்வாதராயர்கள் என அழைத்து கொண்டனர் எனலாம். இவர்கள் ஒசூர் பகுதியான முரசு நாட்டிற்கு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளன. இவர்கள் காஞ்சிபுரத்து சிவனான ஏகாம்பரநாதரையும் அத்தியூர் பெருமாளையும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் அந்த இடத்துக்கு பெயர் திருவத்தியூர் என்று அழைக்கப்பட்டது, இப்பகுதியில் நிலைபெற செய்தனர்.
ஏகாம்பரநாதர் என்ற பெயரில் சின்னக்குத்தூரிலும் மேல் சூடாபுரத்திலும் கோயில்கள் கட்டி தானங்களை வழங்கியுள்ளனர். அதேபோல சின்னக்குத்தூரிலும் அச்சேந்திரத்திலும் திருவத்தியூர் பெருமாளுக்கு கோயில் கட்டி தானங்களை வழங்கியுள்ளனர். தொண்டை மண்டலத்து வணிகர்கள் இப்பகுதியில் உள்ள கோயில்களுக்கு மண்டப தூண்கள் செய்து கொடுத்தும் தானங்களையும் வழங்கியுள்ளனர். பூர்வாதராயர்களின் சமகாலத்தவர்களாக சங்காழ்வார்கள், கொங்காழ்வார்கள், சீகல நாட்டாழ்வார்கள், இளவஞ்சிராயர்கள், கங்க பெருமாள்கள் மற்றும் சம்புவராயர்கள், தகடாதராயர்கள், கற்கட மாராயர்கள் ஆகியோர் இருந்துள்ளனர். திரு சாந்தலிங்கம் அவர்கள் இவ்வம்சத்தில் வரும் அத்திமல்லன் என்னும் பெயர் முதலாம் பராந்தகன் காலத்து சிற்றரசனாக இருந்த கங்கன் பிருதிவிபதியின் ஒரு பெயர் என்றும் பின்னாளில் மலையமான், சேதிராயர், சம்புவராயர்களில் இப்பெயர் வழங்கியுள்ளது என்றும் பூர்வாதராயர்கள் கங்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அத்திமல்லன் என்ற பெயரை கொண்டிருந்தனர் என்றும் கருதுகிறார். இது அவர் சொல்வது போல அவர்கள் கங்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு மேலும் சில சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. என்றாலும் அத்தியாண்டை, அத்தியாழ்வார், அத்திமல்லன் ஆகிய பெயர்கள் இவர்கள் அத்தியூரை சேர்ந்தவர்கள் என்பதையும் குறிப்பதாக இருக்கலாம். அதேபோல தாமத்தாழ்வார் என்னும் பெயரை ஐயா சாந்தலிங்கம் அவர்கள் தர்மத்தாழ்வார் என குறிப்பிடுகிறார். கல்வெட்டுகளில் துணைக்காலும் ராவும் ஒன்றாக இருப்பதால் இதனை இப்படியும் படிக்கலாம். தர்மத்தாழ்வார் என்னும் படிக்கலாம், தாமத்தாழ்வார்னு படிக்கலாம். ஆனால் தர்மத்தாழ்வார் என்று இருந்திருந்தால் பின்னாளில் அதை தன்மத்தாழ்வார் என்றோ அல்லது தருமத்தாழ்வார் என்றோ பெயர் திருப்பி அடைந்து இருந்திருக்கும். ஆனால் முதலிலிருந்து கடைசி வரை தாமத்தாழ்வார் என்றுதான் இருக்கிறது. ஆகவே இவர்களை தாமத்தாழ்வார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பெயர் பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்பெயர் விஷ்ணுவின் கையில் இருக்கும் முக்கிய சின்னமான தாமரையிலிருந்து வந்ததாகும். பெருமாளாகவே சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் அவரை விடுத்து அடுத்த ஆயுதமான சங்கின் பெயரை கொண்ட சங்காழ்வார்கள் என்பவர்கள் கர்நாடகத்தின் கூர்க் பகுதியில் போசலர்களின் ஆட்சியில் இருந்த குறுநில மன்னர்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்களும் சோழர்களுக்கு கீழ் இருந்தவர்களே. அவர்களை அவ்வப்போது வென்றதாக போசலர் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. விஷ்ணு கையில் இருக்கும் மூன்றாவது சின்னம்தான் தாமரை. தாமரையை தாமம் என்றும் கூறுவர். அந்த தாமத்தின் பெயரை கொண்டவர்கள் தான் தாமத்தாண்டை, தாமத்த மல்லன், தாமத்தாழ்வார் போன்ற பெயர்கள். அடுத்து பூர்வாதாராயனுடைய தோற்றம். ஒசூர் பகுதியான முரச நாட்டை முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் முரசாதராயன், முரசு நாடாழ்வான், முரசைபிரான் ஆகிய பெயர்களில் ஆண்ட தலைவர்கள் பின்னாளில் தங்களை பூர்வாதிராயர்கள் என அழைத்து கொண்டனர். கிருஷ்ணகிரி வட்டம் கொடுகூர் என்ற ஊரில் உள்ள நடுகள் ஜெயங்கொண்ட சோழ முரசாதராயன் அடியான் குருவேந்த மாராயன் மகன் பகைவர் கண்ட மாராயன் ஊரெழித்து வந்தபோது அவனை வழிமறித்த தந்திரி சோமேசு என்பவன் இறந்தான் என்ற செய்தியை குறிக்கிறது. இக்கல்வெட்டில் மன்னன் பெயரோ வேறு ஆண்டுகளோ குறிப்பிடவில்லை. என்றாலும் ஜெயங்கொண்ட சோழன் என்ற பட்டம் ராஜராஜன், இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் ஆகியோருக்கு உரியன என்பது தெரிகிறது. நடுகள் சிற்ப அமைதி மற்றும் எழுத்தமதி கொண்டு இதனை 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் எனலாம். மேலும் இதில் குருவேந்த மாராயன் என்பவன் முரசாதராயனின் அடியானாக குறிப்பிடப்படுகிறான். சின்னக்கொத்தூர் நடுகள் கல்வெட்டில் முரசாதராயன் பெயர் மட்டும் காணப்படுகிறது. கர்நாடக மாநிலம் கங்கனஹள்ளி வட்டம் கொலகுண்டஹள்ளி அருகில் அல்லக்காதலு என்ற ஊரில் தில்லேகவுடா என்பவரது நிலத்துக்கு தெற்கே வீரவல்லாளன் ஆட்சி விரோதக்கிருது ஆண்டு குறிக்கப்பட்ட கல்வெட்டில் சீகல நாடாழ்வானுக்கும் முரசு நாடாழ்வானுக்கும் இருந்த பகையில் சீகல நாடாழ்வான் 50 மாடுகளை பிடித்து சென்று விட்டான். அதற்கு பழித்தீர்க்க முரசாதராயன் காவேபாலே என்ற ஊரை அழித்து முடிகொண்ட சோழ மண்டலத்து ராஜேந்திர சோழ வளநாட்டு சீகல நாட்டு முக்கூடலை சேர்ந்த விசநாயக்கன் மகன் சிக்கநாயக்கன் என்பவனது கோட்டை வரை செல்கிறான். இது ஒரு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன துர்க்கம் மலையின் நடுவில் உள்ள பாறையில் உள்ள கல்வெட்டு தனி நின்று வென்ற முரசைபிரானை குறிப்பிடுகிறது. இம்முரசாதராயனின் அகம்படி தண்டநாயக்க சாமுண்டன் மகன் மாராண்டான் என்பவனும் தீர்த்தமலை உடையாருக்கு தானமளித்துள்ளான். கர்நாடக மாநிலம் பெங்களூரு வட்டம் பேகூர் நாகேஸ்வரர் கோயில் அதிஷ்டானத்தில் உள்ள கல்வெட்டு முரசு நாட்டு காமுண்டர்களில் சோழ வேளார் மகன் விருதராஜ பயங்கர முரசு நாடாழ்வான் மகன் தாமத்தாழ்வான் என்பவன்
குறிப்பிடப்படுகிறான். இக்கல்வெட்டின் காலம் சுமார் 1110 என எபிகிராபிகா கர்நாடிகா வால்யூம் 9 குறிப்பிடுகிறது. பொது ஆண்டு 1127ஆம் ஆண்டை சேர்ந்த போசல மன்னன் விஷ்ணுவர்தனன் கால ஒசூர் வெங்கடரமணர் கோயிலுக்கு அருகே உள்ள சமண கல்வெட்டில் முரசாதராயன் அவன் மகன் ராஜேந்திர முரசு நாடாழ்வானான தாமன் என்பவன் குறிப்பிடப்படுகிறான். இவ்விரு கல்வெட்டிலும் வருபவர்கள் விருதுராஜ பயங்கர முரசு நாடாழ்வானும் அவனது மகன் ராஜேந்திர முரசு நாடாழ்வானான தாமத்தாழ்வானும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தேன்குனைக்கோட்டை வட்டம் சந்தனப்பள்ளி ஊருக்கு வெளியே அழிந்த சிவன் கோயில் ஒன்றில் எச்சங்களும் நடுவில் வீடுகளும் காணப்படும் ஏரிக்கரையில் ஒரு சிறு தனிக்கல்லில் குலோத்துங்க சோழ கங்கையர் தாமத்தாழ்வார் இளையாழ்வாருக்கு இரு கண்டக கழனியை தானமாக அளித்த செய்தி உள்ளது. இது குலோத்துங்க சோழ காலத்தில் இருந்த தாமத்தாழ்வான். மேற்குறிப்பிட்ட கல்வெட்டுகளில் முரசு நாடாழ்வான் மற்றும் தாமத்தாழ்வான் ஆகிய பெயர்கள் காணப்பட்டாலும் முதலாக பூர்வாதராயர் என்ற குடும்ப பெயர் அத்திமுகத்து அழகிய சோழீஸ்வரமுடையார் கோயிலில் அண்மையில் கண்டறியப்பட்ட தனி கல்லில் உள்ள கல்வெட்டில் தான் வருகிறது. திரிபுவனமல்ல பொய்சல தேவனின் 60ஆம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட அக்கல்வெட்டில் குருவேந்த வம்சத்து முரசு நாடாழ்வான் மகன் தாமத்தாழ்வானான பூர்வாதராயன் என குறிப்பிடப்படுகிறான். இதில் முரசு நாடாழ்வானின் மகன் தாமத்தாழ்வான் என்பதும் இவன் பூர்வாதராயன் என அழைக்கப்பட்டதோடு இக்குடியினர் குருவேந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மன்னனை விஷ்ணுவர்தனனாக கொள்வதே பொருத்தமானதாகும். அவரது காலம் குறித்து கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவர் 1142 இறந்து விட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவருடைய வயதாக கொண்டு இதை சுமார் ஒரு 1140 என்று நாம் கணிக்கலாம். ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் சுற்றுச்சுவரை ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டு ஒன்றில் திரிபுவனமல்ல பூர்வாதராயன் தாமத்தாழ்வான் மகன் அழகிய பெருமாள் அத்திமல்ல குருவேந்தராசன் சேவிடையாண்டாருக்கு தானம் அளித்ததை குறிக்கிறது. இவர்கள் குருவேந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறிப்பிடும் 3வது கல்வெட்டு இது. குருவேந்த வம்சம் குறித்து கிடைக்கும் மற்ற 2 கல்வெட்டுக்கள் கொடுகூர் நடுகல் கல்வெட்டு மற்றும் அத்திமுகம் அழகிய சோழீஸ்வரர் கோயில் கல்வெட்டுக்களாகும். அண்மையில் எங்களால் கண்டறியப்பட்டு ஆவணத்தில் வெளிவந்த கல்வெட்டுகள் இந்த 2 கல்வெட்டுகளும். இச்சொல் அறியப்படாததால் ஒசூர் கல்வெட்டினை கருவந்தராசன் என படித்துள்ளன போலும். இதனை சரிபார்க்க தற்போது அக்கல்வெட்டு இல்லை. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் மாலூர் வட்டம் தொட்டதேவனஹள்ளியில் அண்மையில் கண்டறியப்பட்டு அந்த கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயன் அத்திமல்லன் தன் தந்தை தாமத்தாழ்வார் பெயரில் தாமத்த சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை பிராமணர்களுக்கு தானமாக அளித்து செய்தியை கூறுகிறது. ஆக்சுவலாக இந்த கல்வெட்டு இங்கே வர்றதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் தான் இந்த கல்வெட்டே கிடைச்சது. இந்த இந்த தானத்தின் எல்லையில் நடப்பட்டுள்ள மற்றொரு கல்வெட்டு சிக்கதேவனஹள்ளி என்ற ஊரில் கண்டறியப்பட்டுள்ளது. பின்னாளில் பர்கூர் வட்டம் மேல் காத்தாடி குப்பம் ஏரிக்கு அருகே உள்ள பாறை கல்வெட்டு தாமத்து சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்த மல்லிகை சேர்வாதராயன் இங்கு நிலத்தை வாங்கி கேசவ சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டு தானம் வழங்கியதை குறிப்பிடுகிறது. மாலூர் வட்டம் பேசிராக் ஒம்மசந்திரம் ஊரின் கிழக்கே உள்ள வயலில் இருக்கும் கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயன் அத்தியாண்டை அளித்த தானத்தை கூறுகிறது. பெங்களூருவில் உள்ள அல்சூரில் அண்மையில் கண்டறியப்பட்ட நடுகல் கல்வெட்டு அத்தியாண்டையின் அதிகாரி மார காமாண்டை போர் ஒன்றில் இறந்த வீரனுக்காக ஒரு கழனியை தானமளித்த செய்தியை கூறுகிறது. கர்நாடக மாநிலம் ஒசக்கோட்டை வட்டம் தட்டனூர் கிராமத்தில் உள்ள கல்வெட்டு அத்திமல்லனுக்கு நன்றாக மானியம் அளித்ததை குறிக்கிறது. சின்னக்கொத்தூர் குஞ்சம்மாள் கோயிலில் உள்ள துண்டு கல்வெட்டில் அத்திமல்லன் என்ற பெயர் மட்டும் காணப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு தாமத்தாழ்வான். நடுசாலை சிவன் கோயிலின் வடபுற அதிஷ்டானத்தில் உள்ள 2 கல்வெட்டுகளில் ஒன்று திரிபுவனமல்ல பூர்வாதராயன் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வானையும், 2வது கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயனான தாமத்தாழ்வார் மகன் அத்திமல்லனையும் குறிப்பிடுகிறது. தந்தையும் மகனும் கூடுமுக்கி நிகழங்கீஸ்வரமுடைய நாயனார் அவருக்கு சில வரிகளையும் தானமளித்ததை இவை
குறிப்பிடுகின்றன. இத்தாமத்தாழ்வானை இரண்டாவது தாமத்தாழ்வானாக மேற்குறிப்பிட்ட முதலாம் அத்திமல்லனின் மகனாக கொள்ள வேண்டும். இத்தாமத்தாழ்வார் கூடுமுக்கியில் நிகழங்கீஸ்வரமுடைய நாயனாருக்கு நெடுமருதையும் அருளி நத்தத்தையும் தானமளித்துள்ளார். தேன்கனிக்கோட்டை வட்டம் இருதுக்கோட்டையின் தனியார் வயலில் புதிதாய் கண்டறியப்பட்ட, இந்த புதிதாய் கண்டறியப்பட்டன்னா ஒரு 30 கல்வெட்டு நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சோம். இந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வுக்குழு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் மற்றும் இப்பொழுது காப்பாட்சியராக இருக்கக்கூடிய சிவகுமார் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. அதே போல கர்நாடகத்தில் இந்த கல்வெட்டுகளை கண்டுபிடித்து அனுப்பிய திரு தனபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்கனிக்கோட்டை வட்டம் இருதுக்கோட்டையின் தனியார் வயலில் புதிதாக கண்டறியப்பட்ட கல்வெட்டில் முதலியார் தாமத்தாழ்வாரான பூர்வாதாயனின் நலம் வேண்டி எருதுக்கோட்டையில் சித்திரமேழி விண்ணகர எம்பெருமாள் வளந்தெரும் பெருமாளை தஞ்சமுத்து என்பவரின் மனைவி ஆண்டாள் பிரதிஷ்டை செய்ததை குறிக்கிறது. அண்மையில் கர்நாடக மாநிலம் ஒசக்கோட்டை வட்டம் தட்டனூரில் முதலியார் பூர்வாதராயனின் அதிகாரி ஸ்ரீ குடையமுழான் அழகைக்கோன் என்பவன் குந்தானையில் உள்ள திரு அத்தியூர் பெருமாளுக்கு மாசந்தி நாட்டில் உள்ள தத்தனூரில் வசூலிக்கப்படும் குதிரை சாரிகை, தரகு மகன்மை ஆகியவற்றை தானம் வழங்கிய செய்தியை குறிக்கிறது. சின்னக்கொத்தூர் இடிந்த பெருமாள் கோயில் குமுதகத்தில் உள்ள கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயன் திருவத்தியூர் பெருமாளுக்கு மாசந்தி நாட்டில் உள்ள காக்காதித்த நல்லூரில் நிலம் தானம் வழங்கியதை குறிப்பிடுகிறது. சின்னக்கொத்தூர் குஞ்சம்மாள் கோயிலில் உள்ள நடுகல் கல்வெட்டில் பூர்வாதராயன் தாமத்தாழ்வாரின் ஆட்சியின் போது பொதுமன் கோட்டையில் கரி மாணிக்க தன்னாக்கர் அழித்தபோது பிச்சாண்டை மகன் மருமகன் ஆகியோர் பட்ட செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்தாக அவனுடைய மகன் அத்திமல்லன். மேலே நடுசாலை சிவன் கோயிலில் தந்தை மகன் என இருவரின் கல்வெட்டு உள்ளதை கூறினோம். இவன் இந்த இரண்டாம் தாமத்தாழ்வானின் மகன் இரண்டாம் அத்திமல்லனாவான். இவன் உடையார் நிகழங்கீஸ்வரமுடைய நாயனாரின் திருப்பணிக்கு சில வரிகளையும் ஊர்களையும் தானமளித்துள்ளான். சூளகிரி வட்டம் சின்ன தம்மான்ற அள்ளி என்ற ஊரில் இடிந்த கோயில் அருகே உள்ள 3ஆம் குலோத்துங்கனின், அதாவது அந்த கல்வெட்டில் 3ஆம் குலோத்துங்கனின் பெயர் வீரராஜேந்திர சோழ தேவர் என்று உள்ளது. அவருடைய 8ஆம் ஆட்சி ஆண்டு, அதாவது பொது ஆண்டு 1186 சேர்ந்த கல்வெட்டில் அத்திமல்லனான பூர்வாதிராயன் பெயரை கொண்ட சித்திரமேழி பெரிய நாட்டார் கோமரு உடையார் கோயில் திருப்பணிக்கு சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து பணம் வசூல் செய்து கொடுத்ததை தெரிவிக்கிறது. இதே 3ஆம் குலோத்துங்கனின் 31ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது 1209 அத்திமல்ல பூர்வாதராயனோடு செங்கேணி அம்மையப்பன் அழகிய சோழனான எதிரிலி சோழ சம்புவராயன் செய்து கொள்ளும் ஒப்பந்த கல்வெட்டு அண்மையில் சின்னக்கொத்தூரில் கண்டறியப்பட்டது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவணத்திலும் கொடுத்திருக்கிறேன். இதில் அத்திமல்ல பூர்வாதராயனின் சொற்பொடி நடப்பதாக சம்புவராயன் கூறுகிறார். இங்கு சம்புவராயனை வென்றதாக நாம் இந்த அத்திமல்ல பூர்வாதராயனை எடுத்துக்கொள்ளலாம். கர்நாடக மாநிலம் ஆனேக்கல் வட்டம் ஹரேகட்டே என்ற ஊரில் உள்ள சன்னகேசவ பெருமாள் கோயிலில் உள்ள கல்வெட்டில் அத்திமல்ல பூர்வாதராயன் பாழாங்கரணியில் மகாஜனங்களுக்கு தானம் வழங்கிய செய்தி உள்ளது. சின்னக்கொத்தூர் நடுகள் கல்வெட்டு ஒன்றில் திரிபுவனமல்ல பூர்வாதராயன் அத்திமல்லன் முதலிகளில் தாமன் தேவர்கடியார் மகன் மாறாழ்வான் நரசிங்க தேவனுக்கு படைத்துணை போய் பட்டான் என்று உள்ளது. இதில் வரும் நரசிம்ம தேவனை கலிங்கத்தை ஆண்ட கங்க மன்னன் நரசிம்மன் என்று திருமதி மார்க்சிய காந்தி அவர்களும், போசல மன்னன் 3ஆம் நரசிம்மன் என்று திரு சாந்தலிங்கம் அவர்களும் கருதுகின்றனர். ஆனால் அத்திமல்லன் என்பவன் இவ்விருவருக்கும் முன்னவனான 2ஆம் நரசிம்மனாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். ஏனெனில் 2ஆம் அத்திமல்லன் 3ஆம் குலோத்துங்கனின் 8ஆம் ஆட்சியாண்டு மற்றும் 31ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுகளில் தான் காணப்படுகிறான். இந்த அத்திமல்லனுக்கு அடுத்து 3ஆவதாக அத்திமல்லன் இருந்ததாக தெரியவில்லை. சாந்தலிங்கம் ஐயா குறிப்பிடும் 1261ஆம் ஆண்டை சேர்ந்த ஒசூர் கல்வெட்டில் குறிப்பிடப்படுவது அத்திமல்லனை அல்ல, அவனது மகன் தாமத்தாழ்வானையே அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. மேலும் அந்த அத்திமல்லனை தொடர்ந்து 3ஆம் தாமத்தாழ்வானும் அவன் தம்பி கங்காண்டையும் அவன் மகன் பூமி நாயக்கனுமே வருகின்றனர்.
இம்மூவரும் வீரராமநாதனின் சமகாலத்தவர்களாவர். இவர்களுக்கு அடுத்து கற்கடமாராயன் தாமத்தாழ்வான் என்ற ஒருவன் சில கல்வெட்டுகளில் வருகிறான். இவன் பூர்வாதராயர்களின் கிளை வழியினராய் இருக்க வேண்டும். மேலும் இவன் தனது கல்வெட்டுகளில் பூர்வாதராயன் என தன்னை அழைத்துக் கொள்ளவில்லை. எனவே முதலாம் குலோத்துங்கனின் இறுதி காலம் முதல், அதாவது 1110 முதல் மூன்றாம் குலோத்துங்கனின் காலம் 1220 வரை சுமார் 110 ஆண்டுகள் காலம் தாமத்தாழ்வான், இவன் மகன் அத்திமல்லன், இவன் மகன் தாமத்தாழ்வான், இவன் மகன் அத்திமல்லன் 2 என 4 கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன என்பதை இதுவரை நாம் பார்த்தோம். அடுத்ததாக கண்டர் சூரியன் தாமத்தாழ்வான், இவனை 3ஆம் தாமத்தாழ்வான் என குறிப்பிடலாம். இவன் மேற்குறிப்பிட்ட 2ஆம் அத்திமல்லனின் மகனாவான். நெடுசால் சிவன் கோயிலில் உள்ள பூர்வாதராயர் தாமத்தாழ்வாரின் சார்வரி சம்வத்சரம் 1240 குறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் இவர் ஆட்சியின் போது சூரி காமுண்டன் என்பவர் கண்டர் சூரிய பெருமாள் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக தான் கொண்ட ஏரியை நெடுந்தேவர்க்கு தானம் அளித்ததை குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மாலூர் வட்டம் சன்னராயபுரம் மற்றும் கோனூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையில் காணப்படும் சுபக்கிருது ஆண்டுடன் கூடிய, அதாவது 1242 கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதராயன் தாமத்தாழ்வான் திருமேனிக்கு நன்றாக நல்லாண்டான கோமுத்தன் 7 பிராமணர்களுக்கு அளித்த தானத்தை குறிப்பிடுகிறது. மேல் சூடாபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலின் அதிஷ்டானத்தில் உள்ள பொது ஆண்டு 1251 ஆண்டை சேர்ந்த திரிபுவனமல்ல பூர்வாதராயன் தாமத்தாழ்வான் கல்வெட்டு அவர் கண்டர் சூரிய நல்லூரில், கண்டர் சூரிய நல்லூர் என்பது மேல் சூடாபுரத்தினுடைய பழைய பெயர், உள்ள திருவேகம்பமுடையாருக்கும் சேவிடையாருக்கும் பிராமணருக்கும் நிலதானம் வழங்கியதை குறிப்பிடுகிறது. கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் வட்டம் பித்ருகரே என்ற ஊரில் ராட்சச சம்வத்சரத்தில், அதாவது 1255 திரிபுவனமல்ல பூர்வாதராயன் கண்டர் சூரியனின் படைத்தலைவன் கொண்டையர் கண்டன் செம்பாண்டையான பூர்வ மாராயன் சிவசமுத்திரத்தில் தூம்பு எடுப்பித்ததை ஒரு தூம்பு கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்த தூம்பு கல்வெட்டு இந்த ஆவணத்தில் வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி வட்டம் சிகரமானப்பள்ளி காட்டிற்குள் கல்வெட்டு உள்ள தனியார் பாறை பல துண்டுகளாக வெடி வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. பொது ஆண்டு 1257 ஆண்டை சேர்ந்த இக்கல்வெட்டில் பூர்வாதிராயன் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வார் பல ஆண்டுகளாக வழிபாடின்றி இருந்த கங்கை கொண்டீஸ்வரம் கோயிலை சீரமைத்து வழிபாட்டுக்கு நிலத்தை தானமளித்ததை தெரிவிக்கிறது. சிதிலமடைந்த இக்கோயிலும் அருகிலேயே உள்ளது. ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயிலின் அம்பாள் மரகதாம்பாள் சன்னதியின் கருவறை ஜகதியில் உள்ள பொது ஆண்டு 1261 ஆண்டை சேர்ந்த திரிபுவனமல்ல பூர்வாதராயன் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வார் சேவுடை நாயனாருக்கு நம் பிராட்டியாரையும் எழுந்தள்ளுவித்து பூசைக்காக கொத்த காமிண்டன் பள்ளியை தானமளித்த செய்தியை கூறுகிறது. தேன்கனிக்கோட்டை வட்டம் அச்சேந்திரத்தில் அதிஷ்டானம் வரை மட்டுமே இருக்கும் பெருமாள் கோயில் வடக்கு பக்க குமுதகத்தில் அண்மையில் எங்களால் கண்டறியப்பட்ட பூர்வாதராயன் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வாரின் பொது ஆண்டு 1267 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டில் இவர் தம்பி கங்காண்டன் என்பவர் தாமத்தாழ்வாரின் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக பிராமணர்களுக்கு அத்தி சமுத்திரத்தையும் திருவத்தியூர் பெருமாளுக்கு அத்திப்பள்ளியையும் தானமளித்த செய்தியை கூறுகிறது. ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் அம்பாள் சன்னதியின் ஜகதியில் உள்ள பொது ஆண்டு 1271 சேர்ந்த பூர்வாதராஜர் சிவபாத சேகர பெருமாளான தாமத்தாழ்வாரின் கல்வெட்டில் இவரும் ஸ்ரீ மாகேஸ்வரரும் சேவிடை நாயனாருக்கு விளக்கேற்ற பூசை செய்ய அரிசி, தேங்காய், நெய், மோர், பால், உப்பு, வெல்லம், வாழைப்பழம், மிளகு போன்றவற்றை தானமளித்த செய்தியை கூறுகிறது. ஒசூர் வட்டம் அலசாதனப்பள்ளி ஊரின் வடக்கே ஒரு வயலில் உள்ள பொது ஆண்டு 1275 சேர்ந்த திரிபுவனமல்ல பூர்வாதராயன் தாமத்தாழ்வாரின் கல்வெட்டில் இவர் பாச்ச காமண்டப்பள்ளி என்ற ஊரை அடிமை சாரிகை, குதிரை சாரிகை உட்பட திருமலை ஈஸ்வரமுடையாருக்கு தானமளித்துள்ளார். ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் சப்தமாதர் சன்னதியின் கருவறையின் உள் சுவரில் உள்ள பூர்வாதராயன் தாமத்தாழ்வானின் கல்வெட்டில் இவர் பிரதானி தாமத்தாண்டை மகன் குன்றாண்டை குன்றமிரிந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து கழனியூரில் ஒரு குட்டை மற்றும் தாமத்த குட்டையில் ஒரு கழனி போன்றவற்றை தானமளித்ததை குறிக்கிறது.
இக்கோயிலின் மடப்பள்ளி அருகே சுவற்றில் காணப்படும் கல்வெட்டில் மன்மத வருடத்தில் இந்த குன்றாண்டை 2 கண்டகம் விளையும் கழனியை தானமளித்ததை குறிக்கிறது. எனவே இம்மூன்றாம் தாமத்தாழ்வாரின் கல்வெட்டுக்கள் 1240 முதல் 1275 வரை கிடைக்கின்றன. அதுக்கடுத்து கங்காண்டை நாயன். அச்சேந்திரம் பெருமாள் கோயில் அதிஷ்டானத்தில் உள்ள பொது ஆண்டு 1267 சேர்ந்த மற்றொரு கல்வெட்டில் தாமத்தாழ்வாரின் தம்பி கங்காண்டை நாயனின் ஆட்சியின் போது ஜெயங்கொண்ட சோழ வேளாண் மாகையன் என்பவன் அத்தி சமுத்திரத்தில் உள்ள திருவத்தியூர் பெருமாளுக்கு விளக்கேற்ற 10 பணம் தானம் அளித்ததை தெரிவிக்கிறது. பூமி நாயக்கன். தேன்கனிக்கோட்டை வட்டம் பேரிகை சிவன் கோயில் அம்மன் சன்னதியின் அதிஷ்டான குமுதத்தில் உள்ள திரிபுவனமல்ல பூர்வாதிராயர் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வார் தம்பியார் கங்காண்டை மகன் பூமி நாயக்கர் ஆட்சியின் போது மாசந்தி நாட்டு வேர்க்காயத்து திருவத்தீஸ்வரமுடைய நாயனாருக்கு கண்டர் சூரியன் மேடப்பன் என்பவன் தானமளித்துள்ளான். தேன்கனிக்கோட்டை வட்டம் கனிமங்கலம் ஊரின் நடுவே உள்ள பெருமாள் கோயில் அருகே உள்ள தனிக்கல்லில் உள்ள பொது ஆண்டு 1277 ஆண்டை சேர்ந்த திரிபுவனமல்ல பூர்வாதிராயன் குமாரன் பூமி நாயக்கனின் கல்வெட்டில் இவர் மாசந்தி நாட்டை சேர்ந்த கனிமங்கலத்தை பூமி நாயக்க சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு தானம் வழங்கியதை குறிப்பிடுகிறது. சூளகிரி வட்டம் சின்னக்குத்தூரில் உள்ள குஞ்சம்மாள் கோயிலின் தென்புற அந்தரால சுவரில் உள்ள பொது ஆண்டு 1278 சேர்ந்த மகாமண்டலீஸ்வரன் திரிபுவனமல்ல பூர்வாதிராயன் பூமி நாயக்கனின் கல்வெட்டில் தன் ஜன்ம நட்சத்திரமான மூலந்தோறும் உடையார் திருவேகம்பமுடைய நாயனாருக்கு அமுது செய்விக்கவும் நித்தம் ஒரு திருமாலை சாத்தவும் புதுப்பற்று கலக்கி முட்டலான காக்கு நாயக்க நல்லூரை பல்வேறு வரிகள் உட்பட இறையிலியாக இக்கோயில் தேவகன்புகளில் அலைத்தழும பட்டன், பிடாராண்டார்களில் தேவராச பிடாரன் முதலி, காலாண்டார்களில் கங்கை கொண்ட சோழ காலார், திருமேனி பிரியாத காலார் ஆகிய 4வருக்கும் தானமளித்துள்ளார். அதுக்கடுத்ததாக ராஜராஜ கற்கட மகாராஜ சொக்கநாயன். கர்நாடக மாநிலம் பெங்களூரு வட்டம் பொங்கசந்திரம் சர்வே எண் 50 உள்ள கல்லில் இருக்கும் பொது ஆண்டு 1263 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதராயனான தாமத்த மல்லையின் திருமேனிக்கு நன்றாக ராஜராஜ கற்கட மகாராஜ சொக்கநாயன் என்பவன் உதயசமுத்திரத்தை தானமளித்த செய்தியை கூறுகிறது. பெங்களூரு வட்டம் பேகூர் கோயிலில் உள்ள கல்வெட்டு திரு நாகீஸ்வரமுடையாருக்கு ராஜராஜ கற்கட மகாராஜ சொக்கநாயன் என்பவன் ஒற்றியாழ்வான் பள்ளியை தானமளித்ததை தெரிவிக்கிறது. பெங்களூரு வட்டம் தலே கட்டாபுரம் என்ற கிராமத்தில் சியாமண்ணா வயலில் உள்ள கல்வெட்டு ராஜராஜ கற்கட மகாராஜ சொக்கநாயன் என்பவன் தலைக்கட்டூரை சிவபுரமாக சிலருக்கு தானமளித்ததை குறிப்பிடுகிறது. சின்னக்கத்தூரில் அண்மையில் கண்டறியப்பட்ட கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயர் குமாரர் சொக்க தாமத்தாழ்வார் போதும்புரி என்ற ஊர் சந்தையில் வசூலிக்கப்படும் வரி தொடர்பான சிக்கலை தீர்த்து வைத்ததை தெரிவிக்கிறது. அடுத்ததாக ராஜராஜ கற்கட மகாராஜன் தாமத்தாழ்வான். கர்நாடக மாநிலம் ஆனேக்கல் வட்டம் சம்மேனஹள்ளி ஷண்போக் என்பவரின் வயலுக்கு அருகில் உள்ள போசல மன்னர் வீரராமநாதனின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு, அதாவது 1257. ராஜராஜ கற்கட மகாராஜர் தாமத்தாழ்வாரின் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக அத்தாழ்வார் என்பவர் தானமளித்ததை கூறுகிறது. அத்தியாழ்வாராக இருக்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு வட்டம் பொங்கசந்திரம் சர்வே எண் 50 உள்ள மற்றொரு கல்லில் இருக்கும் போசல மன்னன் வீரராமநாதனின் 40ஆம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட, அதாவது 1293 சேர்ந்த ராஜராஜ கற்கட மகாராஜன் தாமத்தமல்லன் வீரராமநாதன் மற்றும் தன் மேனிக்கு நன்றாக சிலருக்கு தானம் வழங்கியதை குறிக்கிறது. கர்நாடக மாநிலம் ஆனேக்கல் தாலுகா ஹந்தேனஹள்ளி ஊரின் வடக்கு நுழைவு வாயிலில் உள்ள கல்வெட்டில் மகாமண்டலீஸ்வரன் திரிபுவனமல்ல கற்கட மகாராயனின் மண்டல ராயன் அளித்த தானத்தை குறிப்பிடுகிறது. பொது ஆண்டு 1298 ஆண்டில் சேர்ந்த பெங்களூரு வட்டம் பொங்கசந்திரா கிராமம் எர்ரப்பா என்பவரின் வயலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ கற்கட மகாராஜன் தவ சக்கரவர்த்தி சிவஞான பண்டித செம்பி சீயருக்கு வேப்பூர் பற்றில் உள்ள வாமாயன் பள்ளியை தானமாக அளித்ததை குறிப்பிடுகிறது. கர்நாடக மாநிலம் கங்கனஹள்ளி வட்டம் ஹல்லு கொண்டப்பள்ளி பசவன்குடி நுழைவு வாயிலுக்கு மேற்கே உள்ள பொது ஆண்டு 1298 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு சொக்கநாயகன் மகன் தாமத்தாழ்வான் ஒரு கோயிலுக்கு பல்ல காமண்டன் பள்ளியை தானமளித்த செய்தியை கூறுகிறது.
ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயிலில் உள்ள போசல மன்னர் விஸ்வநாத தேவரின் 3ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது அதுவும் 1298, ராஜராஜ கற்கட மகாராஜன் தாமத்தாழ்வார் உடையார் செவிடு நாயனாருக்கு நிலம் தானம் அளித்த செய்தியை குறிப்பிடுகிறது. எனவே மேற்குறிப்பிட்ட ராஜராஜ கற்கட மாராய சொக்கநாயனும் அவன் மகன் ராஜராஜ கற்கட மாராயன் தாமத்தாழ்வாரும் வீரராமநாதனின் ஆட்சி தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருந்து விஸ்வநாத தேவரின் ஆட்சியிலும் இருக்கின்றனர். மேலும் இவர்கள் தங்களது மேலாண்மை அரசரின் ஆண்டுகளையும் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளனர். கண்டர் சூரிய தாமத்தாழ்வானான 3ஆம் தாமத்தாழ்வானின் கல்வெட்டுகள் 1240 முதல் 1275 வரை கிடைத்தாலும் இவர் தம்பி கங்காண்டையின் கல்வெட்டும் 1267ஆம் ஆண்டிலேயே கிடைக்கிறது. இதனைத் தொடர்ந்து கங்காண்டையின் மகன் பூமி நாயக்கனின் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. இதற்கு சமகாலத்திலேயே ராஜராஜ கற்கட சொக்கநாயன் என்பவனது கல்வெட்டுகளும் அவன் மகன் ராஜராஜ கற்கட தாமத்தாழ்வான் என்பவனின் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. இதிலிருந்து 3ஆம் தாமத்தாழ்வானோடு அவனது கிளை குடியினரான கங்காண்டை மற்றும் சொக்கநாயகன் ஆகிய இருவர் குடிகளும் தங்களுக்கான பகுதிகளை பிரித்து ஆண்டனர் என கொள்ளலாம். ராஜராஜ கற்கட மாராயன் சொக்கநாயனின் மகன் ராஜராஜ கற்கட மாராயன் தாமத்தாழ்வான் பெயரை இணைத்து கொண்டாலும் பூர்வாதராயன் என கூறிக்கொள்ளவில்லை. மேலும் இந்த கற்கட மாராயர்களுக்கும் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் உள்ள தீர்த்தமலை பகுதியை ஆண்ட ராஜராஜ கற்கட மாராயனுக்கும் உள்ள தொடர்பு தெரியவில்லை. கங்காண்டை மற்றும் அவன் மகன் பூமி நாயக்கன் கனிமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு அச்சேந்திரம், பேரிகை, சின்னக்கொத்தூர் ஆகிய பகுதிகளை ஆண்டுள்ளனர். ராஜராஜ கற்கட மாராயன் சொக்கநாயனும் அவன் மகன் ராஜராஜ கற்கட மாராயன் தாமத்தாழ்வானும் கர்நாடக மாநிலம் பேகூர், தலகெட்டேபுரா மற்றும் ஹொங்கசந்திரா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை ஆண்டினர் என கொள்ளலாம். அடுத்து பூர்வாதராயர். தாமத்தாழ்வார், அத்திமல்லன், கங்காண்டை மற்றும் பூமி நாயக்கன் அனைவரும் பூர்வாதராயர் வம்சத்தை சார்ந்தவர்களே. ஆனால் கற்கடமாராயர் தங்களை பூர்வாதராயர் என அழைத்துக் கொள்ளவில்லை. பூர்வாதராயர்களின் கல்வெட்டில் தொடக்கத்தில் அவர்களது இயற்பெயரான அத்திமல்லன், தாமத்தாழ்வான், கங்காண்டை, பூமி நாயக்கன் போன்றவை இருந்தாலும் முடிவில் பூர்வாதராயனேன் என முடிவதை பார்க்க முடிகிறது. பூர்வாதராயன் என்ற பெயரிலேயே பல கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. மேல் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய கல்வெட்டுகள் பூர்வாதராயன், வெறும் பூர்வாதராயன் மட்டுமே. ஆண்டுகள் குறிக்கப்படாத அக்கல்வெட்டுக்கள் இவர்களில் எந்த பூர்வாதராயனுக்கு உரியது என்பதை அறிய இயலவில்லை. கீழே அத்தகைய பூர்வாதராயர்களின் கல்வெட்டுகள் தரப்பட்டுள்ளன. நெடுசாலை சிவன் கோயில் அதிட்டான கல்வெட்டில் பூர்வாதராயர் முதலிகளில் வில்வராயர் காமாசு நாண்டை மகன் மாராண்டை என்பவர் நெடுந்தேவநாயருக்கு சந்தி விளக்க தானம் அளித்துள்ளார். அதே கோயிலில் உள்ள மற்றொரு கல்வெட்டில் பாலகாமுண்டன் என்பவர் பூர்வாதராயர் திருமணிக்கு நன்றாக நெடுந்தேவ நாயனாருக்கு அவர் கட்டின குட்டை மற்றும் 3 காணி நிலத்தை தானமளிக்கிறார். இக்கோயிலில் உள்ள மேலும் ஒரு கல்வெட்டில் பூர்வாதராயன் ஓலைப்படி மாராயன் பெற்ற பிள்ளையை கோயிலுக்கு கொட்டுவானாக போகவிட்டது மற்றும் திருமுகத்தின்படி மாராயனுக்கு காணியும் தானத்தாரால் கொடுக்கப்பட்ட செய்தி உள்ளது. சின்னக்கொத்தூர் குஞ்சம்மாள் கோயில் துண்டு கல்வெட்டு பூர்வாதராயன் ஓலை என குறிப்பிடுகிறது. பூமி நாயக்கன் கல்வெட்டில் கூறப்பட்ட 4 இதிலும் கூறப்படுகின்றனர். சின்னக்கொத்தூரில் உள்ள பூரத்தாழ்வாரின் நடுகள் கல்வெட்டில் அப்போது பூசலில் சோமைய நாயக்கன் மகன் விம்மைய நாயக்கனின் தம்பியும் மகனும் பட்ட செய்தி உள்ளது. சின்னக்கொத்தூரில் இருந்து தற்போது கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நடுகள் கல்வெட்டில் பூர்வாதராயன் குமரன் சக்கர சிறு பிள்ளைகளில் சொக்கன் கருவாயன் பள்ளியிடு பூசலில் பட்டான் என தெரிவிக்கிறது. ஒசூர் சந்திரசூரேஸ்வரர் கோயில் தெற்கு நுழைவாயிலின் இடது பக்க சுவரில் துவாரபாலகர் அருகே உள்ள கல்வெட்டில் பூர்வாதராயரின் முதலியான சிறு பிள்ளை தாமத்தாழ்வார் துவாரபாலகனை எழுந்தருளவித்து திருப்படி மாற்றுக்கு சிறு நந்தி மங்கலத்தில் அவர் நிறுவிய கடமையை தானமளித்ததை கூறுகிறது. இக்கோயிலின் கிழக்கு நுழைவாயிலின் வலப்புறம் உள்ள துண்டு கல்வெட்டில் சித்தப்பொன், செவிடை நாயனார், பூர்வாதராயர் மற்றும் ஜீவிதம் ஆகியவை மட்டும் உள்ளன. சின்னக்கொத்தூர் குஞ்சம்மாள் கோயிலுக்கு வடபுறம் புதர்மண்டி இருக்கும் சிறிய சிவன் கோயில் மேற்கு பக்க கருவறை சுவற்றில் உள்ள கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதராயனின் கண்காணி அத்தியாண்டை என்னும் தட்டான் தாம் உருவாக்கிய நாணயங்கள் அச்சிடும் சாலை ஸ்ரீபதி நாயனார் கோயில் உரிமைகளை ஸ்ரீபதி நாயனார் என்ற இதை உருவாக்கியிருக்கிறார். உரிமைகளை காஞ்சிபுரத்து திருவேகமுடைய நாயனார் கோயில் நம்பிமாருக்கு அளித்த செய்தியை கூறுகிறது.
கர்நாடகா மாநிலம் ஆனைக்கல் வட்டம் ஜிகனி என்ற ஊரில் வரதராஜர் கோயிலில் உள்ள ராட்சச சம்பத்தரத்து துண்டு கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதராயர் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக பள்ளி சிவிகையாரும் திருமண் குட்டிகளும் தலையெடுப்பாரும் கத்திக்காரரும் சில இவங்கெல்லாம் வருது என்று வருகிறது. ஆனைக்கல் வட்டம் திண்ட்லு என்ற ஊரின் நுழைவு வாயிலின் திரிபுவனமல்ல பூர்வாதிராயர் தோளுக்கும் வாளுக்கும் ஜெயமாக சண்டேஸ்வரருக்கு கழனியை தானமளித்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனைக்கல் வட்டம் ஹலேஹள்ளி வரதராஜ சுவாமி கோயில் கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதாராயர் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக விஜய தந்திரபாலன் அளித்த தானம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேன்கனி கோட்டை வட்டம் குப்பட்டி என்ற ஊரில் தனியார் நிலத்திலிருந்து கொண்டு வந்து தற்போது அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதாராயர் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக சிவன் காமுண்டன் என்பவன் முரசு நாட்டு வெள்ளூரில் உள்ள குட்டையை தொண்டை மண்டலம் குழந்தையாண்டார் மட திருமூலபட்டரின் மகன் மாணிக்க கூத்தருக்கு தானம் வழங்கியமையை குறிக்கிறது. தேன்கனிக்கோட்டை வட்டம் கெலமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள நடுகள் வீடு ஒன்றில் உள்ள கல்வெட்டில் போசல மன்னன் வீரராமனதின் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக கெல்லமங்கலத்து மூக்குத்தி காமுண்டன் ராமநாராயண பெருமாளுக்கு ஊர்குட்டை மற்றும் கழனியை திருவிடையாட்டமாக கொடுத்ததை குறிப்பிடுகிறது. அங்கேயே உள்ள மற்றொரு கல்வெட்டு திரிபுவனமல்ல பூர்வாதிராயர் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக கெல்லமங்கலத்து மூக்குத்தி காமுண்டன் மகன் மானதி கூத்தன் என்பவன் தானம் வழங்கியதை குறிக்கிறது. ஒசூர் வட்டம் பெலத்தூர் கிராமம் பீம ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் நடப்பட்டுள்ள கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதிராயர் தோளுக்கும் வாளுக்கும் நன்றாக தென்தோன்றி பட்டனுக்கு விளாந்தூரை சேர்ந்த எல்ல தேவர் என்பவர் தானமளித்ததை குறிப்பிடுகிறது. இதே ஊரில் உள்ள இளையகௌடா என்பவரின் நிலத்தில் உடைந்த பாறையில் உள்ள துண்டு கல்வெட்டில் திரிபுவனமல்ல பூர்வாதாராயர் பெயர் விளாத்தூர் எல்லதேவர் ஆகிய பெயர்கள் மட்டும் உள்ளன. அதே இடத்தில் உள்ள மற்றொரு உடைந்த பாறையில் பூர்வாதராயர் என்ற பெயர் மட்டும் உள்ளது. ஒசூர் வட்டம் கக்கனூர் அம்மன் கொள்ளையில் உள்ள முற்றுப்பெறாத கல்வெட்டில் பூர்வாதராயர் வாளுக்கும் தோளுக்கும் நன்றாக வேளார் கங்ககாமிண்டர் மாசதி தேவர் வழங்கிய தானம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒசூர் வட்டம் பூதிமுட்லு கிராமத்தின் தென்புறம் வயலில் உள்ள கல்வெட்டில் பூர்வாதராயருக்கு நன்றாக எய்நாட்டு தலைவன் கன்னிகாமிண்ட விடுகாதன் பூதமுட்டலில் இருக்கும் ஸ்ரீ ராமபட்டருக்கு தானம் வழங்கியமையை குறிக்கிறது. இக்கல்வெட்டுகள் அனைத்தும் எந்த ஆண்டையும் குறிப்பிடாமல் திரிபுவனமல்ல பூர்வாதராயர் என்று மட்டுமே குறிக்கின்றன. எனவே இவை மேற்குறிப்பிட்ட 2 அத்திமல்லர்கள், 3 தாமத்தாழ்வார்கள், கங்காண்டை மற்றும் பூமிநாயக்கன் ஆகியோரில் ஒருவரை குறிக்கின்றன என கொள்ளலாம். பூர்வாதராயர்கள் தங்கள் பெயரில் கட்டிய கோயில்கள். ஒசூர் கோதண்டராமர் கோயில் கருவறை தென் குமுதகத்தில் உள்ள துண்டு கல்வெட்டில் நாயனார் பூர்வாதீஸ்வரமுடையார் கோயிலில் பூசைகள் நடத்துவதற்காக சிவபண்டிதர் அளித்த தானத்தை குறிப்பிடுகிறது. கோவனூர் மடப்புறம் ஆகியவையும் இதில் குறிப்பிடப்படுகின்றன. பொது ஆண்டு 1291 வீரராமநாதன் ஆட்சியின் போது ஏற்கனவே இக்கோயிலுக்கு அளிக்கப்பட்டிருந்த தானத்தை புதுப்பித்ததாக இக்கோயிலின் மேலும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இந்த 2 கல்வெட்டுமே இப்போ நேரில் போய் படிக்கணும்னா இல்லை, அந்த ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு 2 கல்வெட்டுமே இப்போ அந்த கோயிலில் இல்லை. இதன் மூலம் சோழீஸ்வரம், இது ஏஆர்இ ரிப்போர்ட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த 2 கல்வெட்டும். இதன் மூலம் சோழீஸ்வரர், போசலீஸ்வரர் போன்று பூர்வாதீஸ்வரம் என்பது அவர்கள் வம்சத்தின் பெயரால் கோயில் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிகிறோம். பொது ஆண்டு 1317 ஆண்டை சேர்ந்த சந்திரசூடேஸ்வரர் கோயில் சுவரில் உள்ள கல்வெட்டில் சேவிடை நாயனார் கோயிலை சேர்ந்த ஸ்ரீ ருத்ர ஸ்ரீ மாகேஸ்வரரும் அத்திமல்ல சீயரும் கொன்னைய முதலியாரும் தாமத்தீஸ்வரமுடையாருக்கும் பூர்வாதி நாச்சியாருக்கும் மத்தகிரியில் உள்ள நிலத்தை உதகம் பண்ணி கொடுத்த செய்தியை கூறுகிறது. சந்திரசூடேஸ்வரர் கோயில் வளாகத்திலேயே தாமத்தீஸ்வரருக்கும் பூர்வாதி நாச்சியாருக்கும் சன்னதிகள் இருந்ததாக இந்த கல்வெட்டின் மூலமாக தெரிகிறது. பேரிகையில் உள்ள சிவன் கோயில் அக்கோயில் கல்வெட்டுகளில் திருவத்தீஸ்வரமுடைய நாயனார் என அழைக்கப்பட்டது. மேலும் அக்கோயிலுக்கு அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வாரின் தம்பி கங்காண்டையின் மகன் பூமியாழ்வார் பக்கமாராழ்வான் பள்ளியை தானமாக அளித்துள்ளார். எனவே ஒசூரில் பூர்வாதீஸ்வரமுடைய நாயனார் என்ற கோயிலும் பூர்வாதி நாச்சியாரும் கூடிய தாமத்தீஸ்வரமுடையார் என்ற கோயிலும் பேரிகையில் திருவத்தீஸ்வரமுடையார் கோயிலும் இவர்கள் தங்கள் பெயரால் கட்டிய கோயில்கள் ஆகும். ஆனால் பேரிகை சிவன் கோயிலை தவிர்த்து மற்றவை தற்போது அடையாளம் காண இயலவில்லை.
பூர்வாதராயர்கள் கட்டிய பிற கோயில்கள். போசலர்களின் மண்டலீஸ்வரர்களாக இருந்தாலும் இவர்கள் கட்டிய கோயில்கள் அனைத்தும் எளிமையான திராவிட பாணி கோயில் கட்டடக்கலை பாணியில் அமைந்த பிற்கால சோழர்களின் கலைத்தன்மையோடு கட்டப்பட்டுள்ளன. ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில். இக்கோயில் வளாகத்தில் மிகவும் பழமையானது. சுமார் 10ஆம் நூற்றாண்டளவில் கங்கர்களால் கட்டப்பட்டு தற்போது விநாயகர் சன்னதியாயிருக்கும் பரிவார கோயிலாகும். இதன் தெற்கு கோஷ்டத்தில் இருப்பது சந்திரசேகர சிற்பமாகும். இக்கோயில் பின்னாளில் சந்திரசூடேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டதற்கும் இச்சிற்பத்திற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இக்கோயிலின் நம்பிராட்டியார், துவாரபாலகர் மற்றும் குன்றமிருந்த பிள்ளையார் ஆகியோரை பூர்வாதராயர்கள் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அத்திமுகம் அழகிய சோழீஸ்வரனுடைய நாயனார். இக்கோயிலுக்கு அளித்த தானத்தை குறிப்பிடும் இக்கோயில் வளாகத்தில் உள்ள தனி கல்லில் தான் பூர்வாதராயர்கள் குருவேந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு மற்றும் இவ்வூரின் பெயர் ஆகியவற்றை கொண்டு இதனை பூர்வாதராயர்களின் கோயில் எனலாம். இக்கோயிலில் உள்ள சூரியன், யானை மீது வந்த ஐயனார், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பைரவர் மற்றும் வீரபத்ர சிலைகள் யாவும் பிற்கால சோழர் கலை அமைதியில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டவைகளாகும். சின்னக்கொத்தூர் கோயில்கள். குஞ்சமால் கோயில். 1ஆம் குலோத்துங்கனின் காலத்து கல்வெட்டு முதல் இக்கோயிலில் காணப்படுகிறது. 1188ஆம் ஆண்டை சேர்ந்த இரண்டாம் வல்லாளனின் பந்திகுரி கல்வெட்டில் இக்கோயிலில் இறைவன் குந்தாணி உடையார் ஏகாம்பரநாதன் என குறிப்பிடப்படுகிறார். 1278ஆம் ஆண்டை சேர்ந்த பூர்வாதராயன் பூமிநாயக்கன் தான் பிறந்த நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் பூசைகள் நடத்த அளித்த தானம் கோயில் சுவரில் வெட்டப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாதலால் ஏகாம்பரநாதர் என்னும் பெயர் கொண்ட இக்கோயிலை பூர்வாதிராயர்களே கட்டியிருக்க வேண்டும். ஸ்ரீபதி நாயனார் கோயில். இக்கோயிலுக்கு மேற்கில் உள்ள ஸ்ரீபதி நாயனார் என்னும் அக்கசாலை ஈஸ்வரர் கோயிலை பூர்வாதராயனின் கண்காணி தட்டான் அத்தியாண்டை கட்டியுள்ளான். இவன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நம்பிமார்களுக்கு தானமும் அளித்துள்ளான். அதுக்கடுத்து திருவத்தியூர் பெருமாள். குஞ்சமால் கோயிலுக்கு மேற்கே முழுதும் சேதமடைந்துள்ள பெருமாள் கோயிலின் குமுதகத்தில் உள்ள கல்வெட்டில் இக்கோயில் இறைவன் பெயர் திருவத்தியூர் பெருமாள் மற்றும் பூர்வாதிராயனின் தானமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 3 அடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் மட்டும் சேதமடைந்த கோபுர வாசலில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பூர்வாதிராயர்கள் காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதற்கு இவ்வூரில் உள்ள ஏகாம்பரநாதர் மற்றும் திருவத்தியூர் பெருமாள் பெயர்களில் கட்டப்பட்டுள்ள கோயில்களே சான்றுகளாகும். நெடுசாலை சிவன் கோயில். கூடுமுக்கி நிகழங்கீஸ்வரம் என்று அழைக்கப்படும் இக்கோயிலுக்கு தாமத்தாழ்வான் மகன் அத்திமல்லன் மற்றும் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வான் ஆகியோர் தானம் அளித்துள்ளனர். அக்கோயில் உள்ள மேலும் 4 கல்வெட்டுகளிலும் அவர்கள் காலத்தினவே. எனவே மிகப்பெரிய கருவறையை கொண்ட இக்கோயிலும் பூர்வாதராயர்களின் படைப்பே ஆகும். இக்கோயிலின் நடராசர் படிமும் பிற்கால சோழர் கலைத்தன்மையில் வடிக்கப்பட்ட சிறந்த கலைப்படைப்பாகும். கருங்கல் பைரவர் சிற்பமும் அக்காலத்தை சேர்ந்ததே. மேல் சூடாபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். இது ஏகதள விமானத்தோடு கூடிய முழுதும் கல்லால் கட்டப்பட்ட கற்றளியாகும். தற்போது கண்டத்துக்கு மேல் உள்ள சிகரப்பகுதி இல்லை. கண்டர் சூரியன் தாமத்தாழ்வானின் 1251ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டில் இவன் அளித்த தானங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கோயிலுக்கு ஏகாம்பரநாதர் என்ற பெயரும் அதற்கு தாமத்தாழ்வான் அளித்த தானமும் கோயிலின் பிற்கால சோழர் கலைத்தன்மையும் இதனையும் பூர்வாதராயரின் படைப்பாகவே கொள்ள வைக்கின்றன. அச்சேந்திரம் திருவத்தியூர் பெருமாள் கோயில். அதிட்டானத்தின் குமுதக பகுதிக்கு மேல் அழிந்துவிட்டிருக்கும் இக்கோயிலில் உள்ள 4 கல்வெட்டுகளும் பூர்வாதராயர்களோடும் கனிமங்கலம் என்ற ஊரோடும் தொடர்புடையனவே ஆகும். கோயிலின் பெயர் மற்றும் பூர்வாதராயர்களின் கல்வெட்டுகள் ஆகியவற்றை கொண்டு இதனை பூர்வாதராயர்களின் கோயில் என்று துணிந்து கூறலாம். பேரிகை சிவன் கோயில். அச்சேந்திரத்தை ஒட்டி அமைந்துள்ள வேர்க்காயம் என்று கல்வெட்டுகளில் அழைக்கப்படும் ஊர் பேரிகையாகும். இங்கு கட்டப்பட்டுள்ள சிவன் கோயில் இறைவன் கல்வெட்டுகளில் திருவத்தீஸ்வரமுடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். திரிபுவனமல்ல பூர்வாதிராயர் அத்திமல்லன் மகன் தாமத்தாழ்வார் தம்பியார் கங்காண்டை மகன் பூமிநாயக்கர் அளித்துள்ள தானத்தை இக்கோயில் கல்வெட்டு குறிக்கிறது. இக்கோயிலின் பெயரும் பூமிநாயக்கனின் தான கல்வெட்டும் இக்கோயிலை பூர்வாதராயர்களை கட்டினர் என்பதை தெளிவாக்குகின்றன. மேலும் அச்சேந்திரம், பேரிகை மற்றும் பூமிநாயக்க சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட கனிமங்கலம் ஆகிய ஊர்கள் அருகருகே அமைந்துள்ளன. பேரிகையில் உள்ள அம்மன் சிற்பம் போசலர்களின் கலைத்தன்மையுடன் மிக நுணுக்கமாக வடிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இவங்க அளித்த ஏரி, தூம்பு, செக்கு, தூண் சதுர்வேதி மங்கலங்கள். சின்னக்கொத்தூர் குஞ்சம்மாள் கோயில் தூண் ஒன்றினை வாணியன் சித்தங்க ஏழூர் தாமத்தாழ்வான் என்பவன் தானம் அளித்துள்ளான்.
இலக்கம்பதியில் செக்கை தானமளித்தவன் பெயரும் தாமத்தாழ்வான். சூளக்கரை ஐராவதீஸ்வரர் கல்வெட்டு ஒன்றில் முடிகொண்ட சோழ கற்கட மாராயர் பூமியாழ்வார் என்பவர் கூடல் என்ற ஊரில் கற்குந்தா அணையை தானமளித்தது குறிப்பிடப்படுகிறது. அத்திசமுத்திரம், அத்திப்பள்ளி, அத்திமுகை ஆகியவை அத்திமல்லன் பெயரால் உருவானவையாகும். தாமத்த சதுர்வேதி மங்கலம் என்பது தன் தந்தையின் பெயரால் அத்திமல்லனும், பூமிநாயக்க சதுர்வேதி மங்கலம் என்பது தன் பெயரால் பூமிநாயக்கனும் அளித்த சதுர்வேதி மங்கலங்கள் ஆகும். பூமிநாயக்க சதுர்வேதி மங்கலம் மீண்டும் தற்போது கனிமங்கலம் என்றே அழைக்கப்படுகிறது. இதுவரையிலும் நம்ம அவங்களுடைய கல்வெட்டுகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் அவங்க காலத்துக்கு பின்னாலும் அவங்களுடைய பேர் உள்ள கல்வெட்டுக்கள். பைரமங்கலத்தில் உள்ள பொது ஆண்டு 1381ஆம் ஆண்டை சேர்ந்த பாறை கல்வெட்டில் ராஜேந்திர சோழநாடு நாயகன் செய்வார் சொக்கதேவர் என்ற பெயர் வருகிறது. கனிமங்கலத்து செம்பிதேவன் என்பவன் திருவத்தியூர் பெருமாளுக்கு அளித்த தானத்தை அச்சேந்திரம் கல்வெட்டு கூறுகிறது. பர்கூர் வட்டம் மேல் காத்தாடிக்குப்பம் ஏரிக்கு அருகே உள்ள பாறை கல்வெட்டு தாமத்து சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்த மல்லிகை சேர்வாதராயின் நிலத்தை வாங்கி கேசவ சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டு தானம் வாங்கியதை குறிப்பிடுகிறது. ஒசூர் தேர்பேட்டை தேவகரே குளக்கரையில் உள்ள கல்லில் உள்ள கல்வெட்டில் தாமத்து புத்தேரியை புதுப்பித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இதுக்கடுத்து இந்த பவர் பாயிண்டையும் பார்த்துடலாம். அவங்கள பற்றி இதில் பாருங்க, முதல்ல வாங்க. இது லைட். அடுத்தது இது அத்திமுகம் கல்வெட்டு. இது கல்வெட்டுகளை பற்றி போடுறேன், இது சரியா தெரியல. இதில் தான் அந்த குருவேந்த மாராயர்கள், குருவேந்த வம்சத்தை சேர்ந்தவன்ற கல்வெட்டு இதில் இருக்கு. இது இந்த சம்புவராயருக்கும் பூர்வாதாராயர்களுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. இது ஒரு பூர்வாதாராயர் கல்வெட்டு, சின்ன கொத்தூர். இது அந்த குமுதகத்தில் திருவத்தியூர் பெருமாள் கோயிலில் இருக்கிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எல்லாமே ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சின்ன தம்மான்றள்ளி என்ற இடத்தில் சித்திரமேழி பெரிய நாட்டார் என்பவர்கள் அளித்த தானம். இது 3ஆம் குலோத்துங்கனுடைய 8ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. இது விஷ்ணுவர்தனுடைய காலத்து கல்வெட்டு, சமண கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அந்த மலையில அடிச்சிருக்காங்க. இதுல முரசு நாடாழ்வான்ற பெயர் வருகிறது. இதுவும் இந்த குருவேந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கான கொடுகூர் என்ற ஊரில் கிடைத்த கல்வெட்டு. சிகரமணப்பள்ளியில் பூர்வாதாராயருடைய ஒரு கல்வெட்டு. அச்சேந்திரத்திலுடைய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அது. இதுவும் அச்சேந்திரம் கோயில், இப்ப இருக்கிற கோயில் அவ்வளவுதான் இருக்கு. இரண்டாம் நரசிம்ம காலத்தை சேர்ந்த ஒரு நடுகல் கல்வெட்டு. இது அவர்கள் அளித்த சந்திரசூடேஸ்வரர் கோயில் அவர்கள் அளித்த துவாரபாலகர் சிற்பம். இது சந்திரசூடேஸ்வரர் கோயில் என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கோயிலில் உள்ள மிக பழமையான ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சந்திரசேகர சிற்பம். இது கோஷ்டத்தில் இருக்கிறது. பல்லவர் காலத்தில் இருக்கிறது போல ஒரு கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தியை தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால இவங்க சந்திரசேகரரை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 நெடுசாலையில் இருக்கக்கூடிய பைரவர் சிற்பம் அந்த கோயில். பேரிகை திருவத்தி சிவமுடையார் கோயில். இது பேரிகையில் உள்ள அம்மன் சிற்பம். கனிமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த சதுர்வேதி மங்கல தான கல்வெட்டு. இது சின்ன கொத்தூர் குஞ்சம்மாள் கோயில் என்று சொல்லக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயில். கல்வெட்டுகள் ஏகாம்பரநாதர் என்று பெயர் இருக்கிறது. குஞ்சம்மாள் கோயில் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. இப்ப அந்த 2 ஊர்லயும் அத்திமுகத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர், இது சின்ன கொத்தூரில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சிற்பங்கள். 2 சிற்பங்களும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இது மேல் சூடாபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முழுவதும் கல்லால் கட்டப்பட்ட கற்றளி. அதனுடைய மேல் பகுதி பண்டிகை என்று சொல்லக்கூடிய மேல் பகுதி உடைஞ்சு போயிருக்கு. கண்டம் வரையில இருக்கிற பகுதி தெரியுது. இது அந்த பூர்வாதாராயர்களுடைய கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கின்றன என்பதை ஒரு வரைபடமாக தயாரித்து அளித்துள்ளேன். இது மிக முக்கியமான ஒரு கோயில். ஸ்ரீபதி நாயனார் என்று அக்கசால ஈஸ்வரமுடையார் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலே அவனுடைய சிற்பம், அதாவது அந்த அத்தியாண்டை என்பவனுடைய சிற்பமும் அதற்கு மேலாக உள்ளது அவனுடைய பூர்வாதாராயனுடைய சிற்பமாக இருக்கலாம்.
அதுக்கு அடுத்தது இவர்கள் வந்து ஏகாம்பரநாதர் கோயிலோடு ஏன் நம்ம தொடர்பு படுத்துறோம்னா, அந்த தூண்ல, அந்த கோயிலில் வந்து 4 தூண் தான் இருக்கு. அதில் இருக்கிற சிற்பத்தில் அந்த உமை பார்வதி வந்து அந்த லிங்கத்தை தழுவக்கூடியது மிக முக்கியமான ஒரு கருத்து. அந்த ஏகாம்பரநாதருடைய செய்திகளில் வரக்கூடிய மிக முக்கியமான கருத்து. அந்த 2 சிற்பத்தையும் அந்த கோயிலில் வந்து வடித்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் 3 அரச சின்னங்கள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து கண்டபேருண்டம், இன்னொன்று வந்து புலி, இன்னொன்று வந்து யானை. அதாவது போசலர்கள், சோழர்கள் மற்றும் கங்கர்கள் இவங்களுடைய வம்சத்தை சொல்ற மாதிரி அந்த 3 பேருடைய சின்னமும் இருக்கின்றன. அதே மாதிரி ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் கூட பெருமாளையும் அந்த தூணில் வடித்து வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சிவன், இன்னொரு பக்கம் வந்து பெருமாள். அதான் இத்தோடு என்னுடைய இந்த பூர்வாதாரங்கள் என்னும் தலைப்பினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தகடூர் பகுதியில் இருந்த கல்வெட்டுக்களை அழகாக தொகுத்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். இந்த பூர்வாதிராயன் என்பதை குடிப்பெயர் அல்லது வம்சாவளி பெயர், அந்த பகுதியில் வாழ்ந்த குறுநில மன்னர்களுடைய வம்சாவளி பெயராக இதை கருதலாமா என்று நான் எண்ணுகிறேன். இன்றைய 2ஆம் அமர்வில் பத்மஸ்ரீ ஐராவத மகாதேவன் ஐயா நிறுவியுள்ள தீனா சுப்பிரமணியம் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு தலைமை தாங்கிய ஐயா பூங்குன்றன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகித்த ஐயா தி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினுடைய சிறப்பு சொற்பொழிவராக சொற்பொழிவாற்றிய திரு சே கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் தொல்லியல் கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.